ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்த் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா பிஸ்கெட் கவர் இது மாதிரி தாங்க திறந்து போட்டுருவாங்க. இது மாதிரி திறந்து போடும்போது என்ன ஆகும்னா பிஸ்கெட் வந்து நமக்கு போயிடும். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. அது என்னன்றது இந்த வீட்டில் சொல்லியிருக்கேன். இது கூட வந்து அன்றாட நமக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் சரி, ஒரு அருமையான ஒரு ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் என்னோட வீடியோஸில் உங்களுக்கு வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணும்போது நமக்கு குழப்பு தன்மையாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கிச்சன் டவலை நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் நல்லா துடைச்சி எடுத்துட்டு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுற அந்த நம்மளோட கட்டிங் போர்டு இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கட் பண்ணுற கத்தி இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு ஈரம்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். எல்லாமே நமக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு வெண்டைக்காய் கட் பண்ணும்போது அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது 1, 2ன்னு கட் பண்ணாதீங்க. இது மாதிரி உங்கள் கைக்கு எவ்வளோ அடக்கமாக இருக்கோ அது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான். அதில் வந்து வண்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வண்டு இருந்துச்சுன்னா, பூச்சி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழகுழப்பு தன்மையே இருக்காது. வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி உருளைக்கிழங்க வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்தோம் இது மாதிரி ஸ்பூனோ இல்லைனா கத்தியோ எதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி குத்திட்டு நீங்கள் உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? அது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம ஈஸியாக உரிச்சிடலாங்க. இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு எத்தனை உருளைக்கிழங்கு போட்டாலும் நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நீங்கள் உரித்து எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்போர்க்கு வச்சு நல்லா அதை மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு புட்டு செய்யும் போதோ இல்லை பூரிக்கு கிழங்கு செய்வோம் இல்லையா, அது கூட இது மாதிரி நல்லா அதை மசிச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு வேலை முடியும். இது பார்த்திங்கன்னா சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்னு அவசியமும் கிடையாதுங்க. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி அடுப்பு வந்து ரொம்பவும் நமக்கு அழுக்காக இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் நல்லா இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டெய்லியுமே நம்ம தொடச்சி எடுத்துருவோம் இல்லையா, ஆனால் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ இது மாதிரி நீங்கள் நல்லா தண்ணியை போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளிச்ச மாவு தாங்க எடுத்திருக்கேன். இந்த புளிச்ச மாவை நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், நல்லா இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. நான் மாவு ஒண்டி தாங்க சேர்க்குறேன், வேறு எந்த விட லிக்விடும் நான் சேர்க்கலை. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பளபளன்னு க்ளீன் ஆகிட்டு வரும். நீங்கள் எப்போவுமே வந்து வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 1 நாளோ ஸ்டவ்வை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி அதாவது தண்ணியை வந்து சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற நாள் நம்ம தொடச்சி எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் தண்ணி சேர்க்கும் போது அடுப்பு வந்து நமக்கு துரு பிடிச்சிடும் இல்லையா, அதனால வந்து வாரத்தில் 2 நாள் இல்லை 1 நாள் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இடுக்கலலாம் வந்து கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம ஸ்பூனோட பின்பக்கம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் இது மாதிரி தேய்ச்சிங்கனாலே க்ளீன் ஆகிடும். நீங்கள் கத்திலாம் வச்சு தேய்க்காதீங்க. நம்ம கத்தி வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகுனா அதில் கீறல் வந்துடும். இது மாதிரி ஸ்பூன் வச்சு பின்பக்கத்தில் லைட்டாக நீங்கள் தேய்க்கும் போதே அதில் இருக்க அழுக்கெலாம் நமக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு தாங்க நான் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணேன் இல்லையா, ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தண்ணியை சேர்த்து நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதை எல்லா பக்கமும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியும் நான் அதிகமாக ஒன்றும் சேர்க்கலைங்க. இந்த ஒரு சின்ன குண்டால் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதுமாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ நமக்கு க்ளீனாக இருக்குது. நம்ம மாவு அதாவது புளிச்ச மாவு ஒண்டி தாங்க சேர்த்துவோம். எந்த வித லிக்விடோ எந்த வித சபீனாவோ எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு காட்டன் துணியோ இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் வந்து கிச்சன் டவல் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா நல்லா நமக்கு அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிட்டு நல்லா பளபளன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் புளிச்ச மாவை தூக்கி போடாதீங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மாரி பிஸ்கெட் வந்து சின்ன பசங்க இருக்கிற வீட்லயே நம்ம வாங்குவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்கெட்ட ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு, இதே மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா, நமத்து போயிடும். நமத்து போச்சுன்னா சாப்பிடவும் முடியாது. நம்ம தூக்கி தான் போடுவோம். காசு தான் நமக்கு வீணாகும். இனிமேல் அந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க. இத நீங்க ரப்பர் பேண்ட் கூட போட்டு வைக்கலாம். அத விட சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னு பாருங்க. அதாவது நம்மகிட்ட இருக்கிற இது மாதிரி பேப்பர் கப் இருக்கு இல்லையா? நமக்கு காஃபி, டீ ஏதாவது நம்ம ஹோட்டல்ல வாங்கும்போது நமக்கு இந்த பேப்பர் கப் குடுப்பாங்க. அத நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே தான் வச்சிருப்போம். அத பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்ட இது மாரி நல்லா இது மாரி முறுக்கிக்கோங்க. முறுக்கிக்கிட்டு நான் ஒரு கப்பு அதாவது பேப்பர் கப் நான் எடுத்திருக்கேன். நீங்க சின்னதோ, பெருசோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இத நீங்க இது மாதிரி இதுக்கு மேல ஒரு மூடி மாரி நீங்க இது மாரி போட்டுட்டு, நல்லா டைட்டா இது மாரி ஒரே ஒரு சுத்து சுத்துனீங்கன்னா போதும். நல்லா டைட்டாவே இருக்குங்க. இத பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம நிக்கவும் வைக்கலாம். நீங்க அப்படியே வைக்கும்போது நம்ம கண் எதிர்க்கே இருக்கும். பிஸ்கெட் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். பசங்களும் அத எடுத்தாலும், நம்ம டக்குன்னு உடனே நம்ம இது மாரி போட்டு வைக்கலாம். கண்டிப்பா நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பசங்ககிட்ட சொன்னாலும், அவங்களும் இது மாரி போடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும். பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு நீங்க அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போவாங்க. இது ஒரு சூப்பரான ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கூட நிக்க வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச புளி சாதம் தாங்க. அத வந்து நம்ம பொடியா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியா நம்ம அ பண்ணிடலாம். அதாவது புளி கரைச்சி நம்ம செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாது. அந்த புளிய கூட நம்ம அரைக்க போறோம். அது எப்படின்றத பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற அந்த காம்பெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த நாரு, காம்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இது மாரி நீங்க எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அரைப்படும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நல்லா இது மாரி சின்ன சின்னதா நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இது மாரி பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா? சின்ன சின்னதா நானு இந்த புளிய பிச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ நான் அடுப்புல ஒரு தவா வச்சிருக்கேன். அதாவது ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு வந்து ஒரு 3/4 கப்பு நான் எடுத்திருக்கேங்க. இத வந்து நல்லா வாசனை வர மாரி நல்லா வறுத்துக்கலாம். கருக விடாம பார்த்துக்கோங்க. மீடியம்லயே வச்சுட்டு நல்லா அத வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இத ஒரு தட்டுல நம்ம மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா கலர் எப்படி இருக்குன்னு? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 3/4 கப்பு வந்து நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். உருட்டு உளுந்து தாங்க. அதையும் நம்ம வந்து இது மாரி வறுத்து எடுத்துக்க போறோம். இது மாரி வறுத்து எடுத்துட்டு, இதுவும் நல்லா ஒரு லைட்டான ஒரு ப்ரவுன் கலர் வர மாரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்க சிம்லயே நீங்க வறுத்து எடுங்க. இது மாரி நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு போம்போதும் சரி, ஆஃபீஸ்க்கு போம்போதும் சரி, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து சாதம் ஒண்டி வடிச்சா போதுங்க. நம்ம இந்த பவுடர போட்டு அழகா நம்ம ஒரு புளி சாதம் செஞ்சிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். உளுந்தையும், கடலைப்பருப்பையும் நான் அதிலயே சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துருக்கேங்க. ஒரு 1 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். நமக்கு அடுப்பு சிம்லயே இருக்கட்டுங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு ஃபாஸ்ட்டாவோ வச்சுட்டிங்கன்னா, நமக்கு வந்து தீஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவா வச்சாலும் நல்லா வறுபடாது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதையும் நான் வந்து அந்த தட்டுல நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து அரைக்க தானே போறோம். அதனால நான் வந்து எல்லாமே ஒரே தட்டுல நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம அந்த சூட்லயே நல்லா வறுக்கும்போது நல்லாவே அது வறுபட்டுடும். லாஸ்ட்டா ஒரு 2 பெருங்காய கட்டி நான் சேர்த்துக்கிறேங்க. அதாவது பெருங்காய கட்டியில ஒரு 3 துண்டு, அதாவது சின்னதா ஒரு துண்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேங்க. லைட்டா எண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அப்பதான் அது நல்லா வறுபடும். நான் லைட்டா தாங்க எண்ணெய் சேர்க்கிறேன். அதிகமா சேர்க்கல. இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்து எடுத்துட்டு நீங்க அந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. அந்த
மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம அரைக்கும் போது எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது வறுபட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த புளி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து அந்த சூட்லேயே நல்லா அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்த்தே அரைக்க போகிறோம். புளி சாதத்துக்கு நம்ம புளியை கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைப்போம் இல்லையா, அதெல்லாம் இனிமேல் தேவையே இல்லைங்க. இது மாதிரி நல்லா இதை புளியை வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அரைச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே விட்டுடுங்க. அதிலே விடும் போது நமக்கு நல்லா ஒரு முட நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். உங்களுக்கு தெரியுதா, நல்லா அது முறுமுறுன்னு ஆகிருக்கு. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். அந்த காஞ்ச மிளகாவில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு அரைக்கலாங்க. ஏன்னா எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா அரைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைஞ்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு, ஒரு மாதிரி ஒரு குறைன்னு அரைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் மற்றதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இதுவும் சேர்ந்து நல்லா அரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்றாவே சேர்த்து அரைச்சிடலாங்க. உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்புறமா கூட கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லாவே அது அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு, கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலும் வைக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, கொஞ்சமாக உளுந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். சாதம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து பச்சை அரிசி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை அரிசின்னு இல்லை, நீங்கள் எந்த சாதம்னாலுமே நீங்கள் வடித்து சாப்பாட்டு ரைஸோ எதுனாலுமே நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பும் ஒரு 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்துக்கலாம். இதுக்கு ஓரளவுக்கு வறுத்ததும் நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்லா அது ஒரு கலர் வந்ததும் நம்ம கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதாவது வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா அது வறுபட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சாதம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும்ங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சமாக நீங்கள் ஆற வச்சுட்டு நீங்கள் போடுங்க. அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்காது. ஓரளவுக்கு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்த டிப்ஸும் இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.